நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் கற்றல் கற்பித்ததில் புதுமையை புகுத்தி வருகிறது அரசு நடுநிலை பள்ளி ஒன்று. அந்த நவீன பள்ளியை பற்றி விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி ஒன்றியத்தில் உள்ள சுண்டக்காம்பாளையம் ஊராட்சியில் அரசு நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. தனியார் பங்களிப்புடன் இன்றைய நவீன தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமிழ் வழியில் மாணவர்களுக்கு பயிற்றுவித்து வருகின்றனர் இப்பள்ளி ஆசிரியர்கள். இன்றைய நவீன தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கற்றல் கற்பித்தலை இப்பள்ளி மேற்கொள்வதால் மாணவர்களிடம் கற்றல் ஆர்வம் அதிகரிப்பதாகவும் பாடங்களை எளிமையாக விரைவாக புரிந்து கொண்டு படிப்பதாகவும் கற்றல் திறன் மிக வேகமாக வளர்வதாகவும் கூறப்படுகிறது. உதாரணமாக காகிதத்தில் 4 வரிகள் மட்டுமே எழுதும் ஒரு மாணவன் லேப்டாப்பில் எழுதும் போது 6 முதல் 8 வரிகள் வரை எழுதுவதாகவும், குறிப்பாக கற்றல் திறனில் பின்தங்கிய மெதுவான கற்றல் திறன் உள்ள மாணவர்களிடம் இந்த முறை கற்றல் வேகத்தை அதிகரிப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இப்பள்ளிகளில் உள்ள அனைத்து வகுப்பறைகளும் ஸ்மார்ட் வகுப்பறைகளாக மாற்றப்பட்டுள்ளது. மேலும் தேர்வுக்கான கேள்வித்தாள்களை டிஜிட்டல் முறையில் QR கோட் வடிவில் தயாரித்து வழங்கப்படுகின்றது. அதனை டேப் மூலம் ஸ்கேன் செய்து தேர்வு எழுதுவதாகவும், மாணவர்கள் தேர்வை முடித்த உடனேயே தங்கள் மதிப்பெண்ணை உடனுக்குடன் அறிந்து கொள்வதால் தேர்வு எழுதும் திறன் மேம்படுவதாக ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் காளியப்பன் நமது செய்தியாளர்களிடம் கூறுகையில், எங்கள் பள்ளி தமிழக அரசின் புதுமை பள்ளி விருது, சிறந்த பள்ளி விருது, காமராஜர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளது என்றும், 200 மாணவர்களை கொண்ட இந்த பள்ளி தமிழ் வழி கல்வியில் அதிக மாணவர்களை உள்ளடக்கியது என தெரிவித்த அவர் தொடர்ந்து கூறுகையில், 10 ஆண்டுகளுக்கு முன்பே ஸ்மார்ட் கிளாஸ் நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். 20 லேப்டாப்போட தனியா கணினி அறை, ICT லேப், AC, கலர் பிரிண்டர், அப்புறம் மற்ற வசதிகளோட அந்த ICT வகுப்பறை இருக்கு. அது சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதோட கூடுதலாக இப்போ தமிழக அரசு வழங்கக்கூடிய ICT லேப் இப்போ தொடங்க உள்ளாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை வச்சு நாங்கள் இன்னும் எங்கள் குழந்தைகளுக்கு சிறப்பாக சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போ அதுவும் இல்லாமல் 25 டேப் கையடக்க கணினி வழியா நாங்கள் 1லேருந்து 8 வரைக்கும் இருக்க குழந்தைகளுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷு மற்ற இதர செயல்பாடுகளுக்கு அதை பயன்படுத்தி சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது எங்கள் பள்ளியினுடைய தனிச்சிறப்பு. இது குறித்து இப்பள்ளி மாணவர்கள் மகிழ்ச்சியோடு கூறுகையில், 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் இங்கே லேப்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு இந்த லேப்லாம் சொல்லி தராங்க. எனக்கு இது பள்ளி ரொம்ப பிடிச்சிருக்கு. டீச்சர்ஸும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வராங்க. டீச்சர்ஸும் நல்லா புரிகிற மாதிரி சொல்லி தராங்க. ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்லா செக் பண்ணுறாங்க. கிரவுண்ட்லாம் நீட்டாக இருக்குது. பள்ளியெல்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க. எனக்கு இந்த பள்ளி ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு பள்ளிக்கு போனால் இந்த பள்ளி மாதிரி அந்த பள்ளி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸ்மார்ட் போர்டில் லெசன்ஸ்லாம் போட்டுவிடுவாங்க. கிளாஸ் ஒர்க் எல்லாமே போட்டுவிடுவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டீச்சர் இருக்காங்க. அது போக கிளாஸ் டீச்சர் இருக்காங்க. அப்புறம் லேபுக்கு இன்சார்ஜ் டீச்சர் ஒருத்தங்க இருக்காங்க. தென் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலாம் சொல்லி தருவாங்க. அதுக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க. சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே லேப் ரூம் இங்கே நல்லா இருக்கு. இங்கே லேப்டாப், கம்ப்யூட்டர்லாம் இருக்கு. இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அரசு பள்ளிகள் பல ஆங்கில வழி வகுப்புகள் தொடங்கிய பிறகே அங்கு மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சொல்லப்பட்டாலும் அது உண்மையில்லை என நிரூபித்துள்ளது இந்த அரசு நடுநிலைப் பள்ளி. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் ஜெர்ரிவுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.